ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியாக நிற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு தொழில்நுட்ப உதவி வாயிலாக மறுபடியும் உங்களை சந்தித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக உங்களை வழிநடத்தும்படிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் மற்றவர்களில் எல்லாவற்றிலும் விட சிறந்தவர் ஏன் என்பதனை குறித்தும் சொல்லுவதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதற்கு வாய்ப்பு தந்த ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு வார்த்தை ஜெபிப்போம். ஆண்டவரே, சர்வத்திற்கு மேலான தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சிகளாக வாழும்படிக்கு கர்த்தர் நீர் கிருபை பாராட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து இந்த வேலையை பொறுப்பெடுக்க வேண்டும். கேட்கிற மக்களோடு நீங்கள் பேச வேண்டும். அவர்கள் உம்முடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டிலும் நாம் பல்வேறு விஷயங்களை சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் அவரை குறித்து 21வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டதான ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 21வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அடுத்தபடியாக 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவரை நித்திய ஆசீர்வாதங்களுள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். இந்த சங்கீதத்தை பொறுத்த மட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் சங்கீத பகுதிகளை வாசிக்கும் பொழுதும் மற்ற நூல்களை வாசிக்கும் பொழுதும் ஆங்காங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட பல்வேறு சம்பவங்களை, வசனங்களை நாம் காண முடியும். அந்த வகையிலே இந்த சங்கீதமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட சங்கீதங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வருவீர் வந்து. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவரை நித்திய ஆசீர்வாதங்களுள்ளவர் ஆக்குகிறீர். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து உத்தம ஆசீர்வாதம், அப்புறம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நித்திய ஆசீர்வாதம் உடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு இந்த வசனங்கள் மூலமாக சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், ஆசீர்வதிப்பதற்கு யார் தகுதி வாய்ந்தவர் என்கிறது நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயமாகும். இதில் இன்றைக்கு நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிற விஷயம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும்தான். அப்போ இந்த ஆசீர்வாதம் எங்கு இருக்கிறது, யாரிடத்தில் இருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தகுதியானவர் யார் என்பதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அப்படி தகுதியானவர் யார், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லா மக்களும், இப்போ நான் ஒருவனை நீ 100 ஆண்டு காலம் வாழ்கைன்னு சொன்ன உடனே அவன் வாழ்ந்துருவானா? ஒருவேளை நான் அடுத்த நிமிஷம் போய் எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்ததுன்னு அடுத்த நிமிஷம் போய் சாகக்கூடிய மனுஷன், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன், அப்படியே விழுந்து சாகக்கூடிய மனுஷன், எப்போ போகும் என்று தெரியாத ஒரு மனுஷன் இன்னொருவனை வாழ்த்தினால் அந்த வாழ்த்துதல், அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு நிலைத்து நிற்குமா? நான் வாழ்க்கையில ஆயுசிலே குறைவுள்ள மனுஷன், நோய் பிடித்த மனுஷன், நான் இன்னொருவனை, நானே நோய் பிடிச்சிருக்கேன், இன்னொருவனை நோயோ இல்லாமல் நீ குணமாக வாழ் என்று சொல்லி நீ அவனை ஆசீர்வதிக்க முடியுமா? நான் சொல்ல வந்தது, இவர்களெல்லாம் வீட்டிலிருந்து கிளம்பும் போது ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு சென்றவர்கள். மகனே, நன்றாக போய்விட்டு வா, திரும்பி வா என்றெல்லாம் சொல்லி வழி அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். நோயில்லாமல் நொடியில்லாமல் வாழ் என்று சொல்லி வழி அனுப்பி வைக்கிறான் ஒரு மகளை. ஆனால் அந்த வீட்டிலே காலடி எடுத்து வைத்தவுடனே அந்த மகளுக்கு தொந்தரவு கொடுக்கப்படுகிறது. அந்த மருமகளுக்கு அங்கே வரவேற்பு 1 நாள் 2 நாளிலே முடிந்து போகிறது. அவள் கொடுமைப்படுத்தப்படுகிறாள். நம்ம எல்லாம் செய்தித்தாளில் படிச்சிருக்கிறோம் இல்லையா? தீ கொளுத்தி சாவுறார்கள். எத்தனையோ பேர் அடி வைத்து சண்டை வச்சு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள். இதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அனுப்பினவர்கள் தான். எல்லாருமே நீ நல்லா வாழணும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான்.
ஆனால் அந்த நல்லா வாழணும் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பின அந்த ஆசீர்வாதம் ஏன் இவர்களுக்குள் நிலை நிற்கவில்லை? ஏன் இந்த ஆசீர்வாதத்தை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை? ஏனென்றால் இந்த ஆசீர்வதித்தாங்க இல்லையா, எல்லாருமே பிரச்சனைக்குரிய மனுஷங்க தான். அதனாலதான் இந்த ஆசீர்வாதம் இவர்களுக்குள் நிலை நிற்கவில்லை. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்று கேட்டால் எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த ஆசீர்வதிக்கிற மனுஷன் தான் நினைக்க வேண்டும், நான் உண்மையிலேயே தகுதி வாய்ந்தவன் தானா? இவர்களை ஆசீர்வதிப்பதற்கு தகுதி வாய்ந்தவன் தானா? பிரைஸ் தி லார்ட். ஆனால் இங்கே வேதத்தில் நாம் என்ன வாசித்தோம் என்று சொன்னால், உத்தம ஆசீர்வாதங்களோடு தீரவருக்கு எதிர்கொண்டு வந்து அவரை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக மாற்றுகிறீர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இங்கே சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், மக்களுடைய விருப்பம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். கோயில் குளங்களுக்கு செல்லுவதெல்லாம் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் செய்கிறதான பரிகாரங்கள், வேண்டுதல்கள் இன்னைக்கு கோவில்களில் இருக்கிறது போல காணிக்கை, செல்வம், பணம் வேறு எங்கேயுமே இல்லை. இந்த கோவில்களில் எல்லாம் பணம் கொண்டு கொட்டி கொட்டி கொடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் செய்கிறார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி, அங்கே இருப்பதற்கும் இல்லை அப்படிப்பட்டதான இடங்களிலே இருக்கிற மனிதர்களுக்கு, போகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க அவர்களுக்கு தகுதி உண்டா? அவர்களிடத்திலே அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதா? நோய் குணமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசி வழங்கினால் அந்த நோய் குணமாக்கப்படும்படிக்கு அந்த ஆசி வழங்கின ஆளுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நான் இன்றைக்கு உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிற விஷயம். யாருக்கு ஆசீர்வதிக்க அதிகாரம் இருக்கிறது? யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க அதிகாரம் இருக்கிறது? யாருடைய ஆசீர்வாதம் பலிக்கும்? யாருடைய ஆசீர்வாதம் அப்பழுக்கற்றது? யாருடைய ஆசீர்வாதம் நித்தியமாய் நிலைத்திருக்கக்கூடியது? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். அவரை என்றால் எவரை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அது மட்டுமில்லாமல் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவரை செய்திருக்கிறார். உத்தமமானது என்றால் சிறப்பான, மேன்மையான. உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன? ஆஃப்டர் ஆல் எதுக்கு மனுஷன் ஆசீர்வதிக்கிறான்? நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், பஞ்சம் பசி இல்லாமல் இருக்கணும், திடீர்னு செத்து போகாமல் இருக்கணும். இவை எல்லாவற்றுக்கும் தானே ஆசீர்வாதம். இவை எல்லாவற்றுக்கும் பயந்துதானே, எங்கே தான் வழியிலே போகும் பொழுது பயந்து விழுந்து செத்து போகுமோ, ஆண்டவரே அது நடக்கக்கூடாது, அதனால என்ன ஆசீர்வதிக்கணும்னு தானே ஆசீர்வாதம். வீடு கட்டணும், நல்ல வீடு கட்டணும், சிறப்பான வீடு கட்டணும், அதுக்கு பணம் வேணும், எல்லாம் அதுல தானே இருக்குது. எல்லாம் கடைசியில பணம் கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், சொத்து கிடைக்கணும், தான் மற்றவர்களை விட பெரியவனாய் இருக்கணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போட தானே ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. அதுதானே ஆசீர்வாதம் என்று கருதப்படுகிறது. இதுவா ஆசீர்வாதம்? இதுவா உண்மையிலே ஆசீர்வாதம்? பணம் இருப்பது, சொத்து இருப்பது, சுகம் இருப்பது உண்மையிலே ஆசீர்வாதம் இதுவா? அப்படி ஆசீர்வதிக்க கூடியவர் யார்? அவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா? அந்தஸ்து இருக்கிறதா? அவரிடத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுதான் அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக மாற்றுகிறீர். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவரே என்ன சொல்கிறார் பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் அதனுடைய 56வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே சொல்லுகிறார் பாருங்க ஒரு இடத்துல. அதனாலே தான் நான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. இங்கே ஆண்டவரே சொல்லுகிறார், நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே கேட்கிறார், உனக்கு ஆசீர்வாதம் தானப்பா வேணும், உனக்கு நன்மை தானே வேண்டும், உனக்கு செழிப்பு தானே வேண்டும். அதற்காக நீ வீணாக எதற்கு பணத்தை செலவழிக்கிறாய்?
வீணாக உன்னை திருப்திப்படுத்தாத விஷயங்களுக்காக ஏன் பணத்தை செலவழிக்கிறாய்? உலகம் சார்ந்த பொருட்கள் உன்னை திருப்திப்படுத்துமா? உன்னுடைய ஆத்துமாவுக்கு அவைகள் ஈடு இணை ஆகுமா? வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தனக்காக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சொத்திருந்து, சுகமிருந்து, பலமிருந்து, எல்லாம் இருந்தும் உண்மையான ஆசீர்வாதம், தெய்வீக நன்மை, மேலான ஆசீர்வாதம், உத்தமமான ஆசீர்வாதம் இல்லாத பட்சத்தில் அந்த வாழ்க்கையினால் பிரயோஜனம் என்ன? அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், நீ எதுக்குப்பா இப்படி போட்டு கஷ்டப்படுற? எதுக்கு நீ இப்படி அலைகிறாய்? உனக்கு எதுக்கு இப்படி நீ பிரயாசப்படுகிறாய்? உன்னை திருப்திப்படுத்தாதவைகளுக்கு நீ ஏன் இப்படி பணத்தை கொண்டு கொட்டி கொட்டி குவிக்கிறாய்? இன்றைக்கு இந்த வருஷத்துல அமெரிக்காவில் மைக்ரோசாப்டினுடைய அதிபர் துவக்கி வைத்தார் இல்லையா, பில்கேட்ஸ். அவர் தான் நம்பர் 1 கோடீஸ்வரன், நம்பர் 1 உலகத்திலேயே அதிக பணக்காரன் அவர்தான். உலகத்திலே சந்தோஷமாய் இருக்கக்கூடிய மக்களின் கொண்ட எண்ணிக்கையிலே, அதாவது சந்தோஷமாக எந்த நாட்டிலே மக்கள் வசிக்கிறார்கள் என்கிற கணக்கெடுப்பிலே இந்தியா 122வது இடத்துல இருக்குது. முதலாவது நெதர்லாந்து இருக்குது. நெதர்லாந்து தான் உலகத்தில் அதிகமான மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாடு. இந்தியா 122வது இடத்துல இருக்குது. நான் சொல்ல வந்தது, மனுஷன் தன்னை ஆசீர்வதிக்குவதற்கு யார் தகுதி வாய்ந்தவர் என்று தேடாமல், யார் தன்னை ஆசீர்வதிப்பதற்கும் யாருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாய் இருக்கும் என்று தெரியாமலும், யாருடைய ஆசீர்வாதம் அது உண்மையானது என்று தெரியாமலும் பல்வேறு இடங்களிலே ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக சென்று கொண்டிருக்கிறான். இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே போனால் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? இந்த வீட்டிலே தங்கின ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? இன்னைக்கெல்லாம் வாஸ்து பார்த்து வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. வாஸ்து பார்த்தாவது வீடை சரி கட்டி வாழ்ந்தா அப்படியாவது நிம்மதியா இருக்க. வீட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சிமெண்ட்டுக்கும் செங்கல்லுக்கும் சுடுகட்டிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை கெடுப்பதற்கு அவைகள் ஒன்றும் உன்னை கெடுக்காது. நீ எந்த வாஸ்து பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவைகள் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது கிடையாது. எந்த விதமான எந்த வகையிலே உள்ளதான கொள்கைகளும் தத்துவங்களும் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது இல்லை. ஜாதகமோ ஜோசியமோ தந்திரமோ மந்திரமோ எதுவோ இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை அவைகள் நிர்ணயிப்பதில்லை. உனக்கு அவைகள் அமைதியை ஏற்படுத்துவதில்லை. உனக்கு அவைகள் நித்தியமான ஆசீர்வாதம் கொண்டு வருவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உத்தம ஆசீர்வாதங்களோடு, அப்புறம் அவர் நித்திய ஆசீர்வாதங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதை நாம் இன்னும் வாசிக்கும் பொழுது, அந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். பார்த்தீங்களா? அப்போ ஆசீர்வாதம் என்றால் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அது உத்தம ஆசீர்வாதம், அது நித்திய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமுள்ளவர்களே, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் மற்ற மனிதனுக்கு ஆசி வழங்க முடியாது. அப்படி வழங்கினால், ஆசீர்வாதம் கொடுத்தால் அந்த ஆசீர்வாதம் நிலையானது அல்ல, அந்த ஆசீர்வாதம் அர்த்தமுள்ளது அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதம், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அது நித்திய ஆசீர்வாதம். இன்னும் யோவான் 10வது அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது, நான் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்படி என்றால் அது பரிபூரணமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாருக்கு ஆசீர்வதிக்க உரிமை இருக்கிறது? யாருடைய ஆசீர்வாதம் நிற்கும்? யாருடைய ஆசீர்வாதம் உனக்கு சிறப்பை கொடுக்கும்? எந்த பரிகாரத்தினால் நீ உன்னுடைய எல்லா நிவர்த்திகளையும் தோஷங்களையும் நீக்க முடியும்? எந்த வகையினாலே நீ உயர்த்தப்பட முடியும்? எந்த வகை, எந்த தத்துவம் அதற்கு இருக்கிறது? நீ ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு யாரை தேடி போகிறாய்? அந்த தேடி செல்லுகிற நபரிடத்திலே அந்த ஆசீர்வாதம் உள்ளது உண்மைதானா? அது நிரந்தரமானதா? அது மேன்மையானதா? அது உன்னை சிறப்புப்படுத்துமா? அது உன்னை சிறந்தவனாக மாற்றுமா? அது உன்னை உத்தமத்திலே வழிநடத்துமா? பிரைஸ் தி லார்ட்.
இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க, உத்தம ஆசீர்வாதம், உன்னத ஆசீர்வாதம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். அப்படின்னா நித்திய ஆசீர்வாதம்னு சொன்ன என்னங்க? ஒருவர் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் எந்த சூழ்நிலையிலையும் பின்வலிக்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. ஒருவனை, நான் ஒரு பாவி, என்னை ஆண்டவருக்கு தெரியும் நல்லா, என்னை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்னு வச்சுக்குவோமே. அப்ப ஒருவேளை அவருக்கு என்ன தெரியும் இல்லை, எதிர்காலத்தில் நான் ஒருவேளை தப்பு பண்ண வேண்டும், ஆக அவர் ஒருவேளை எதிர்காலத்தில் இவன் தப்பு பண்ணுவான், அதனால இவனை இப்ப ஆசீர்வதிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் கிடையாது. அல்லேலூயா. எதிர்காலத்தில் இவன் தப்பு பண்ணுவான் என்கிற எண்ணத்தோடு ஆசீர்வாதத்தை குறைத்து கொள்ளுகிறவர் கிடையாது. உன்னுடைய தப்பை கண்ட உடனே உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்து போடுகிறவர் அல்ல. ஏனென்றால் அவருடைய ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம். ஒரு வகையிலும் உன்னிடத்திலிருந்து அது எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஒரு வகையிலும், எந்த ஒரு சூழ்நிலையானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும், எந்த சத்ருவாலும் அதை பறித்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், வேறு ஒருவனுக்கும் ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. இதுபோல வீட்டிலே ஆசீர்வாதம், 10 சென்ட் இருந்தா, 3 பிள்ளைகள் இருந்தா, 3ல் எவன் நல்லவன்னு பார்த்து அவனுக்கே எல்லாம் கொடுத்துட்டு, பெம்பிள்ளைகள் நல்லவங்களா இருந்தா அவளுக்கே எல்லாம் கொடுத்துட்டு, மற்றவங்களை எல்லாம் தங்களுக்குள்ளே அடியை உண்டாக்கி, சண்டையை உண்டாக்கி, வழக்கை உண்டாக்கி, கொலைவரியை உண்டாக்கி, சொத்துக்காக கொஞ்சம் குவிக்கப்பட்ட தகப்பன்மார், சொத்துக்காக பதவிக்காக கொஞ்சம் குவிக்கப்பட்ட சகோதரங்கள், ஏன் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் குறையானது? இயேசு கிறிஸ்து அப்படி ஆள் பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து நேரம் பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து ஆள் பார்த்து, முகம் பார்த்து, நேரம் பார்த்து, நாள் பார்த்து, குறி பார்த்து இந்த இடத்துல வர சொல்லி நீ அங்கதான் வரணும், அப்பதான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறவரும் அல்ல. இன்னைக்கு எல்லாம் அப்படித்தானே செய்யறாங்க. நீ இன்ன இடத்துக்கு வரணும், எங்க கிட்ட போன் பண்ணணும், 24 மணி நேரம் நான் உனக்காக போன் வச்சு காத்திருக்கேன். அவங்க யாரும் ஜெபித்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் ஆசீர்வாதம் கொண்டு வர முடியும். ஏனென்றால் அவரிடத்திலே நித்தியமான ஆசீர்வாதம் இருக்கிறது. எத்தனை கோடி மக்கள் ஜனித்தாலும் இன்னும் அவரிடத்திலே வஞ்சி குஞ்சி குறைந்து போகாத, வற்றி போகாத மேலான நித்திய உயர்வான உன்னதமான ஆசீர்வாதம் அவரிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது. அது என்ன ஆசீர்வாதம்? நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, பாவ மன்னிப்பாகிய பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் உண்டு. மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். நித்திய ஜீவன் கொடுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதிகாரம். நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிறது போல அல்ல என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீ எங்கெல்லாமோ தேடி போற இல்லையா, கால் கடுக்க நடந்து கூட போற இல்லையா, தவம் இருக்கிற இல்லையா, உபவாசம் இருக்கிறா இல்லையா, அங்க போனா கிடைக்குமா, இங்க போனா கிடைக்குமா, புண்ணிய தீர்த்தத்தை அறிந்தினால் கிடைக்குமா, எல்லாம் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற காரணத்தினால என்னத்தை சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கீரை வகைகள் மாடுகளுக்கு கிடைக்குதோ இல்லையா, மனுஷனுக்கு கிடைக்குது, ஏன்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி தொடங்கிட்டாங்க. அது ஒன்றும் கிடையாதுங்க. உடம்புக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் நல்லது. அல்லேலூயா. மாடுகள் சாப்பிட வேண்டியது மாடுகள் தான் சாப்பிடணும். உனக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நீ சாப்பிட்டா அது உனக்கு நல்லா ஆகாது. அல்லேலூயா. நான் சொல்ல வந்த விஷயம், யாருக்கு உன்னை ஆசீர்வதிக்கும் உரிமை இருக்கிறது? யாருக்கு உன்னை உயர்த்தும் உரிமை யாருக்கு உண்டு? உன்னை ஆசீர்வதிக்கிற யாருக்கும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. உனக்கு நீ ஏற்படுத்திக் கொள்ளுகிற பரிகாரங்களுக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நீ செல்லுகிற நம்புகிற குன்றுகளுக்கு ஒன்றுமில்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நீ செல்லுகிற நதிகளுக்கும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் இயேசுவே, நம்முடைய கண்களை மூடுவோமா? ஆண்டவர் இயேசுவே, இந்த வேளையில நான் புரிகிறேன் அப்பா, நான் எங்கெல்லாமோ போய் என்னுடைய பணத்தை எல்லாம் தேவையில்லாத வகையிலே பலருக்கும் கொடுத்து விட்டேன். ஆண்டவரே, நீங்க இப்பொழுது என்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு நீங்க எனக்குள்ளே வர வேண்டும்.
நான் உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, உம்முக்கு முழுமையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? தொடர்ந்து இந்த வேத பகுதிகளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வேளையிலே மட்டும் நேரம் உம்முடைய கிருபை கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் உம்முடைய அன்பினாலும் அவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன்.